warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. சோமேக்கிறீங்க Alhamdulillah. ஹைர் இன்ஷால்லா. நாங்கள் இசிம்ட தன்மைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நினைக்குதா? இசிம்ட தன்மைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இசிம்ட 2 தன்மை படிச்சிட்டோம். ஏன்னா அம்மா ரெண்டு தன்மை என்ன நினைவிக்குதா? இசிம்ட 2 தான் ஐநே எழுதுறேன். இசிம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 தன்மை 4 தன்மைக்குன்னு சொன்னோம் தானே. அதில் ஒன்றாவது நிலை, ரஃபா நஸ்பு ஜர். நிலை படிச்சிட்டோம். ரஃபா நஸ்பு ஜர் ஆகி 3 இது ரஃபா நஸ்பு ஜர். அதுக்கப்புறம் எண்ணிக்கை பார்த்தோம். ஏன்னா நம்பர், நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன் நம்பர், எண்ணிக்கையும் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஜெண்டர், ஆண்பாலா பெண்பாலான்றது தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெண்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நேற்று நாங்கள் எண்ணிக்கையை பார்த்தோம். எண்ணிக்கையில் நாங்கள் சொன்னோம் 5 விதமான எண்ணிக்கை இருக்குது. சாதாரண ஆண்பால் பன்மை, சாதாரண பெண்பால் பன்மை, அப்புறம் உசுரிக்கிற உடைந்த பன்மை, உசுறு இல்லாத உடைந்த பன்மை, அப்புறம் கருத்து மூலம் பன்மை. இது எல்லாமே லேசி. ஆனால் நேற்று வந்து தலை குழம்பின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. அது என்னை நினைவிக்குதா? உடைந்த பன்மை, உடைந்த பன்மை அதுக்கு உசுறு இல்லைண்டா அரபிகள் வந்து அதை பெண்பாலாக கருதினாங்க. ஒருமை பெண்பாலாக கருதினாங்க. இதில் தான் நாங்கள் நிஷ்பாட்டினோம். நான் உங்களுக்கு உதாரணம் மட்டும் சொன்னேன். என்னன்னு சொன்னால், நாங்கள் தமிழில் நான் நேற்று புஸ்தங்கள் வாசித்தேன். நான் நேற்று சும்மா நான் சொல்கிறேன் விளங்குறதுக்கு. நான் நேற்று புஸ்தங்கள் வாசித்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் என்று நாங்கள் சொன்னது எது? புஸ்தங்களை. அப்படி தானே? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, புஸ்தங்களை சொன்னோம். ஆனால் அரபிகள் பேச போக்கில் எப்படி சொல்லுவாங்க? நான் நேற்று புஸ்தங்கள் வாசித்தேன், அவள் நல்லா இருந்துச்சு. அப்படி தான் அவங்க பேசுவாங்க. இப்போ நீங்கள் அரபி எடுத்தீங்கன்னா நாங்கள் இசும் ஃபிஹில் அருஃப் படிக்கிறோம் தானே. இதை நஹு, அடிப்படை நஹு இலக்கினம் என்ன சொல்லுவோம். இந்த கிராமரில் வந்து கஷ்டமானது வந்து இசும் தான். ஃபிஹில் சரி லேசி. அருஃப் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அருஃப் அதை விட லேசி. கஷ்டமானது எது? இசும். அதை தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இசும்லேயும் கஷ்டமானது வந்து இது மட்டும்தான். இது உடைந்த பன்மையை பெண்களாக நினைக்கிறதுக்கு இது மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தலை குழம்பும். அடுத்து எல்லாமே சரியான லேசி. அப்படின்னா இது உங்களுக்கு விளங்கிச்சேன்டா. இது உங்களுக்கு உதாரணம் நாங்கள் சொன்னோம். கிதாப் என்றது ஒரு புஸ்தம், குத்துபுன் என்றது நிறைய புஸ்தம். குத்துபுன் என்றா பன்மை தானே. ஆனால் அரபிகள் கிராமட்டிக்கலாக கிராமரை பார்க்க போகல, இலக்கினத்தில் பார்க்க போகல. அவங்க சொன்னாங்க அது வந்து ஒரு பெண் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு பெண். நான் ஃபீமேல் என்று போடுறேன் எஃப். ஒரு பெண். இல்லாட்டி பானா வரும், வேணா இப்படி பானா. ஒரு பெண் என்று சொன்னாங்க. அப்போ அதைத்தான் நீன சோப்பு கலராக எழுதிக்கி. என்ன கலரில் எழுதிக்கி? சோப்பு கலர். இது மறக்கவே கூடாது. இது உங்களுக்கு விளங்கிச்சேன்னு சொன்னால் அடுத்து எல்லாமே நத்திங், சரியான லேசி. என்னது? அனைத்து அகிரிணை பன்மைகளும் ஒருமையின் வடிவம் உடைந்த அல்லது உடையாதது அவள் என்று கருதப்படும். அவள் என்று கருதப்படும். இப்போ இதில் உடைந்தது உடையாதது ரெண்டும் சொல்லிக்குது. இப்போது உடைந்த பன்மை உசுறு இல்லை என்று சொன்னால் அதுக்கு பெண் என்று கருதப்படுவேன்னு நான் சொல்கிறேன். நான் இதை டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறேன். சரியாம்மா? ரைட். இப்போ மாஷா அல்லாஹ்னு உங்களோட வீடியோஸை நௌஷாத் மௌலவிக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஷேர் பண்ணேன். நான் சொன்னேன் தானே, உங்களை அவர் வந்து புகழ்ந்து போட்டிருந்தார். நான் உங்களை முன்மாதிரி ரோல் மாடல்னு போட்டிருந்தாருன்னு சொன்னேன் தானே. அது வந்து கைப்பொறுத்தான் அந்த வார்த்தை வந்துச்சு, முன்மாதிரி. ரோல் மாடல்ண்டா முன்மாதிரி. அப்போ ஏன் நீங்கள் முன்மாதிரிண்டாவும்மா? இப்போ உங்களுக்கு எத்தனை வயசாகுது? கிட்டத்தட்ட 62 வயசாகுது. அப்போ 60 வயசுக்கும் மேலே. அடுத்தது நீங்கள் வந்து இந்த டிகிரி முடிச்சிக்கிறீங்களா? நான் ஓலெவலும் பண்ணிடல. அப்போது உங்களுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஏழுமே. ஏன்ன ஜாப் வந்து எனக்கு எழுமான மாதிரி உங்களுக்கு நான் அதை விளங்குறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு எனக்கு விளங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஏழுமேண்டா நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு எல்லாம் எனக்கு விளங்குது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அது விளங்க ஏழும் என்று சொன்னால் இன்றைக்கி இதில் படிக்கிறவங்க மேபி ஓ லெவல் பண்ணவங்க இருப்பாங்க, ஏ லெவல் பண்ணவங்க இருப்பாங்க, இல்லை டிகிரிக்கிறார்கள் படிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லலாம் எனக்கு விளங்குது இல்லை அப்படி என்று சொல்லி. இந்த அதை சுற்றி மாஷா அல்லாண்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு படித்து கொடுக்கல, இது துண்டை படித்து கொடுக்கல. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் உடனே கேட்டுட்டுங்க. கொஞ்சம் சரி விளங்காட்டி கேட்டுட்டுங்க.
ஏண்டா வந்து இது உண்மையை சொல்ல போனால் இது கொஞ்சம் கஷ்டம். நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. ஆனால் இது உண்மைக்குமே கஷ்டமான ஏரியா உண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் சில நேரத்துக்கு இந்த மதரசாவில் 8 வருஷம் 10 வருஷம் படித்து அவங்களுக்கு தான் இது நல்லாவே விளங்குறேன். அப்போ நீங்கள் மதரசா பேத்தும் இல்லை, நான் மதரசா பேத்தும் இல்லை. அப்படி இருக்க போகல மாஷா அல்லாண்டு அல்லா சுப்ஹானஹு கிட்ட நாங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் இந்த எங்களுக்கு விளங்கப்படுத்துது சொல்லி. ஏண்டா வந்து இது பெஸ்ட் உதாரணம். நானும் மதரசா பேத்து இல்லை, நானும் ஆஃபீஸில் வேலை செஞ்சு கொண்டு தான் இதை படித்தேன். மாஷா அல்லாண்டு கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. அப்போ இப்போ படிக்கிறாக்களும் அப்படி ஆக்கள் தான் படிக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறாக்கள், புள்ளை லீக்கிறாக்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் பெஸ்ட் உதாரணம். யாருக்குமே குர்ஆன் படிக்கலைன்னு சொல்லலாம். உங்களுக்கு படிக்கலும் வேண்டாம், எனக்கு படிக்கலும் வேண்டாம், யாருக்கு வேணாலும் படிக்கலும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்றது தான் நீக்குது. விளங்குச்சாமா? சரி, ஓகே ஓகே. இப்போ நாங்கள் படிப்போம் இன்றைக்கு பாலினம். ஸோ நான் இதையும் படித்து தந்துட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது பாலினம். பாலினம் எத்தனை பால் இருக்குது? ஆண்பால், பெண்பால். ஆண்பால், பெண்பால். ரைட், ஓகே. எப்படி லேசான இப்போ நான் சொன்னேன் நீ வேண்டிஸ். இப்போ நாங்கள் இப்போ தமிழில் எடுத்தோம்னா மேசேண்டு எடுங்களேன், இல்லாட்டி கட்டில் எடுங்களேன். கட்டிலுக்கு ஆண்பால் பெண்பால் இருக்குதா? இல்லை. ஆனால் அரபுல இருக்குது. பேனைக்கு ஆள்பால் பெண்பால் இருக்குதா? இல்லை. ஆனால் அரபுல இருக்குது. புஸ்தத்துக்கு ஆண்பால் பெண்பால் இருக்குதா? அரபுல இருக்குது. அரபுல எல்லா இசுமுக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்குது. அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படின்னு சொல்லி. விளங்குச்சா? ஆனால் அரபுல மெயின் ஒன்று தள்ள வச்சுக்கொள்ளணும். பெண்பால் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. பெண் என்று சொல்கிறதுக்கு பெண் இல்லை, பெண்பால். பெண்பால் என்று சொல்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் இல்லாத அத்தனை இசுமும் ஆண்பால். அவ்வளோதான். பெண் என்ற அடையாளம் இல்லாத அத்தனை இசுமும் ஆண்பால். பெண்பால் என்று எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எங்களுக்கு பெண்பாலை கண்டுபிடிக்க இயலுமெண்டா போதும். ஏன்? பெண்பாலுக்கு அடையாளம் நீக்குதா? பெண்பால். அடையாளம் இல்லை, ஆண்பால். அப்போ ஆண்பாலை படிக்க தேவையில்லை, நீங்கள் பெண்பாலை மட்டும் படித்தா போதும். இல்லைங்கச்சா? அப்போ நாங்கள் படிக்க போகிறது வந்து பெண்பாலை. சரியா? பெண் அடையாளம் இல்லாத எல்லாம் ஆண்பால். பெண் அடையாளம் இல்லாத எல்லாமே ஆண்பால். பாருங்க, பெண்பாலின் அடையாளங்கள் இல்லாத அனைத்தும் ஆண்பால். சரியான லேசி. பெண்பாலை கண்டுபிடிச்சிட்டீங்க போதும். அது பெண்பால் அடையாளம் இல்லை, ஆண்பால். விளங்கி ஐனை மட்டும் விளங்கிச்சாம்மா? சரி. அப்போ நாங்கள் என்னத்தை படிக்கணும்? நாங்கள் படிக்கணும் எப்படி பெண்பாலை கண்டுபிடிக்கிறேன், அதுதான் நாங்கள் படிக்கணும். ரைட். பெண்பால் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதுக்கு இது முறைகள் தந்திக்கிறாங்க. சரியா? உதாரணம் தந்திக்கிறாங்க. பாப்போம் பெண்பாலை எப்படி கண்டுபிடிக்கிறேன். ஒன்றாவதுமா உண்மையான பெண்மை உள்ளவை. உண்மையான பெண்மை உள்ளவை. உதாரணம் தாய். தாய் ஒரு பெண் தானேம்மா. தாய் ஆனா வேலாவே தாய் ஒரு பெண். அப்போ ஒரிஜினலாகவே தாய் வந்து பெண்பால். இன்னொன்று பசு. பக்கரா என்று சொல்கிறது பசு. பசு என்றது பசு பால் தரும், அது ஒரு பெண். பெண்பால். அது பெண்மை தான் கருதணும், அது ஆனா கருதே இல்லை. அப்போ அது வந்து உண்மையாகவே பயாலஜிக்கல் என்று சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் என்று சொன்னால் வந்து அது ஒரு பெண்ணை ஒரிஜினலாகவே பெண்ணை இருந்தால் அது பெண்பாலாக தான் கருதப்படும். அதுதான் முதலாவது பார்க்கணும். சரி. இப்போ பிரச்சனை வர எங்கே தெரியுமா? புஸ்தம். புஸ்தம் ஆண்பாலா பெண்பாலா? அதுக்கு பயாலஜிக்கல் பெண் இல்லை. விலங்குச்சா நான் சொல்கிறது. அப்போ வேறு சூரியன். சூரியனுக்கு ஆண்பால் பெண்பால் இதா இல்லை, ஆனால் அரபிலே இருக்குது. அதுதான் நாங்கள் படிக்க போகிறோம். விலங்குத்தான் நம்ம. அப்போ ஒன்றாவது என்னை ஒரு பெண் என்று சொன்னால் உதாரணத்துக்கு நாங்கள் படித்தோம் முஸ்லிமாத்துன். அப்போ அது பெண்பால். ஒரு முஸ்லீம் பெண். விலங்குச்சா? மூமினாத்துன், மூமினத்துன், முஸ்லிமத்துன், இது எல்லாமே பெண். ஏன்? அது ஒரு பெண். விளங்கிச்சா? அப்போ அது லேசி. அப்போ உண்மையாகவே பெண்ணாக இருந்தால் அது பெண்பால். அது விளங்கித்தானே ஒன்றாவது. உண்மையாகவே பெண்ணாக இருந்தால் அது பெண். உதாரணம் தாய். தாயை நினைச்சுக்கொண்டா, உமாவை நினைச்சுக்கொண்டா சரி, அது பெண். ரைட். தங்கச்சி பெண். விளங்கித்தானேம்மா? ரைட். அப்போ அடுத்த எல்லாம் கேட்டகரியும் எங்கே தெரியுமா வரும்? போலியான பெண்மை. உண்மையான பெண்மை இது. அடுத்து எல்லாமே எங்கே வரும்? போலி பெண்மை. போலி பெண்மை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதை தான் நாங்கள் படிக்க போகிறோம். ரைட். போலி பெண்மை எப்படி பண்ணிக்க போகிறீங்க? அதில் ஒன்றாவது தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க? இந்த தாமரை பூத்தா, இதுக்கு சொல்கிற அலிஃப் மக்சூரா இல்லை அலிஃப் மம்தூதான்னு நினைக்கிறேன். அலிஃப் மம்தூதா. உங்களுக்கு உங்களோட விளங்குற பாஷையில் சொல்கிறேன்டா இந்த ரவுந்தா இல்லாட்டி யாவோட வந்திக்கிற கொஞ்சம் கிட்டியாக காட்டுறேன். இதைத்தா தெரிந்தானே? இந்த தா
இல்லாட்டி இந்த யாவோட வந்து ஒரு இப்படி வந்து இது ட்ரகர் ஒன்று மாதிரி ஒரு இப்படி இன்னொரு அலிஃபோண்டோஸுக்கு வரும், அது வரும். இல்லாட்டி அலிஃபோட சேர்த்து அம்சா வரும். இந்த இந்த முடிவு ஈந்த என்று சொன்னா என்ன முடிவு? இந்த முடிவு ஈந்தா சில சந்தர்ப்பம் நல்லா நினைச்சுக்கோங்க, என்னை சில சந்தர்ப்பம் அப்படி இல்லாட்டி எனக்கு சொல்லல அநேகமான சந்தர்ப்பங்களில் அது பெண்பாலாக கருதப்படும். அநேகமான, ஆனால் அநேகம் என்ற அர்த்தம் வந்து எல்லாமே இல்லை. அநேகமான நேரத்தில் இதை 3ல் வார்த்தை ஒன்று முடிஞ்சேண்டா அது என்னதான் கருதப்படும்? பெண்பாலாக கருதப்படும். விளங்கிச்சா? அது 1வது. 2வது எல்லாத்துக்கும் அப்படி பெண்பால் எடுக்கவே இல்லை, எல்லாம் எடுக்கல. ஒரு 90% மெஜாரிட்டி நீங்கள் அதை கண்டிங்கன்னா உங்களுக்கு பெண்பாலண்டு மிச்சம் தூரத்துக்கு எடுக்கலும், 90% எடுக்கலும். சரியா? இப்போக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படி கண்டா பெண்பாலன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அப்படி இல்லாமைக்கே வாய்ப்பீக்குது, அது தலையில் ஈக்கணும் இந்த நேரம் இல்லை. ஆனால் மெஜாரிட்டி லைக் 90% என்று சொன்னால் 90% அது பெண்பால் தான். அது விளங்கிச்சா? அது 1வது. 2வது இதுதான். அது என்னது? நாங்கள் இன்னும் கொஞ்சத்துக்கு முந்தி படித்தோம், தலை குழம்புற ஐட்டம் என்னது? ஒரு மெயின் வடிவம் உடைந்து வரும் பன்மை. உடைந்து வரும் பன்மை. உடைந்து வரும் பன்மை நாங்கள் சொன்னோம் உசுறு இல்லாத உடைந்து வரும் பன்மை. சரியா? ஈனா அகிரிணை என்று பாய்ச்சிக்கு தானேம்மா. இந்த அகிரிணை என்று சொன்னால் உசுறு இல்லாத உடைந்து பன்மை. இதுக்கு உதாரணமாக நீங்கள் சொல்லுங்க பார்க்க. ஒரு உதாரணம் எப்பயுமே உதாரணம் ஒன்று தலையில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து மறக்காது. அகிரிணை அப்படி இல்லாட்டி உசுறு இல்லாத உடைந்து வரும் பன்மைக்கு உதாரணம் சொல்லுங்க. குத்துபூன். மாஷா அல்லாஹ், குத்துபூன் நிலவிக்குது உங்களுக்கு. அப்போ குத்துபூன் ஆனா பெண்ணா? அரபிகளுக்கு ஓ ஆனா பெண்ணா? பெண். குத்துபூன் வந்து பெண் அப்படின்னா புஸ்தகங்கள் அரபிகளுக்கு பெண். இது விளங்கிச்சா இல்லையா? ரைட். அப்போ என்னது? உடைந்து வரும் பன்மை. உடைந்து வரும் பன்மை அது பெண்ணா கருதப்படும். பெண்ணா கருதப்படும் மட்டும் இல்லை, ஒருமையாகவும் கருதப்படும். நினைவு வச்சுக்கோங்க, ஒருமை பெண்ணா கருதப்படும். என்னதான் கருதப்படும்? ஒருமை பெண். அப்போ புஸ்தகங்கள் என்றா குத்துபுன் என்றா எத்தனை புஸ்தகம்? நிறைய புஸ்தகம். ஆனால் கிராமரை பார்க்க போகல, இலக்கினத்தில் பார்க்க போகல, அரபி இலக்கினத்தில் பார்க்க போகல, அது ஒருமை பெண்ணா தான் கருதப்படும். விளங்கிச்சா இல்லையா? நிறைய புஸ்தகம், ஆனால் நிறைய புஸ்தகம், ஆனால் வந்து கருதுறது ஒருமை பெண்ணா, ஒரு புஸ்தகம் ஒரு பெண்ணா கருதப்படும். நான் ஒரு பெண்ணுக்கு 1F என்று எழுதுறேன். எனது 1F 1 ஃபீமேல் ஒரு பெண்ணா கருதப்படும். இது விளங்கிச்சாகுமா? இல்லாட்டி நாங்கள் இதை போடுவோமே பேண்டு ஒரு பெண்ணா கருதப்படும். ஒன்று பே. இது சரியான முக்கியம், இதை நினைவச்சுக்கோங்க. ஒரு பெண்ணா கருதப்படும். ஒரு பெண். யார் ஒரு பெண்? உசிரில்லாத உடைந்த பன்மை ஒரு பெண்ணா கருதப்படும். சரிதானேம்மா? அதே போல ஒரு இடங்களும் ஒரு பெண்ணா கருதப்படும். ஒரு விடத்திட பேரும் பெண்ணா மிச்ச தூரத்துக்கு கருதப்படும். அதுவும் நாங்கள் உதாரணம் செய்யக்குள்ள பார்ப்போம். விடம் ஒன்றுட பேர் உதாரணத்துக்கு மக்கா, உதாரணத்துக்கு அருள். இப்போ உதாரணத்துக்கு மக்கா. இப்போ நாங்கள் செல்லதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க மதர்லேண்டு, தாய்நாடுன்னு சொல்லுவாங்க தானே சில இடத்துல. ஏன் தாய்நாடுன்னு சொல்கிறேன்? ஒரு விடத்தை வந்து அவங்க தாயாக நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற தாய்நாடு, அப்போ நாங்கள் அந்த விடத்தை தாயாக மதிக்கிறது. அப்போ விடங்களும் நோமல் அரபிகள் வந்து பெண்ணாக கருதினாங்க. நாங்கள் அது உதாரணங்கள் செய்யக்குள்ள பார்ப்போம். இடங்கள் பெண்ணாக கருதப்பட்டுச்சு. அடுத்தது வந்து அப்போ 1வது என்னை இந்த 3 இதுலத்துல முடிகிறதுல ரவுந்தா அப்படி இல்லாட்டி யா அப்படி இல்லாட்டி அம்சா அலிஃப் அம்சா. இது ஒன்றுக்கு தாமரபூத்தா, அலிஃப் மக்சூரா, அலிஃப் மம்தூதா. இதுதான் வார்த்தை, அது நினைவச்சுக்கொள்ள தேவையில்லை. அது 1வது. 2வது மற்ற தா இல்லை, சில நேரத்துக்கு பெண்ணா கருதப்படும் என்று வந்து. 2வது என்னம்மா? அகிரிணை, இந்த உடைந்த பன்மை உசுறு இல்லாதது. சரிதானும்மா? ரைட். 3வது இடங்களோட பேர் குத்துபுன். 2வது உதாரணம் குத்துபுன். 3வது இடங்கள், ஒரு இடத்திட பேர், அது வந்து பெண்ணா கருதப்படுது. 4வது ஜோடிகளாக இருக்கும் உடல் பாகங்கள். அரபிகள் சொன்னாங்க ஜோடிகளாக இருக்கும் உடம்பாகங்களும் பெண்ணா கருதப்படுது. என்ன ஜோடிகளாக இருக்கும் உடம்பாகங்கள்? கை 2,
கண்ணு, கால், இதெல்லாம் ஜோடி ஆகிக்கிற உடம்பாக. கண்ணம், காது, காது, இது எல்லாமே ஜோடி ஆகிக்கிற உடல் பாகங்கள். அதை இங்கே தந்திக்கிறாங்க. நாங்கள் குயிக் அதை பார்ப்போம். பாடமாக தேவையில்லை. ஆனால் இதில் குர்ஆனில் வாரவது மட்டும் தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க? குர்ஆனின் ஜோடியாக இருக்கும் உடல் பாகங்கள் இது அனைத்தும் பெண். நாங்கள் குர்ஆனை தானே படிக்கிறோம். ஆக்சுவலி குர்ஆனில் இருக்கிறது மட்டும் தந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு எத் என்று சொன்னால் கை, உசுன் என்று சொன்னால் காது, ஹத்து என்று சொன்னால் கண்ணம், ஐன் என்று சொன்னால் கண், ஐப்பரோ மிர்ஃபக் முழங்கை, பசரை பார்க்குறதுக்கும் பசரைன்னு சொல்கிறேன், கண்ணு சொல்கிறேன், தோல், முழங்கை, பாதம், அதுக்கப்புறம் உதடு. தோல்ண்டா இது சந்து தோல், 2 தோல் என்று சொல்கிறேன். இது மேலிக்கிற தோல் இல்லை இது. அதுக்கப்புறம் கணுக்கால், குதிக்கால், இது எல்லாமே 2 இருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனில் வர வார்த்தை. ஆனால் இது ஒன்றும் நினைவச்சுக்கொள்ள தேவையில்லை. இதெல்லாம் குர்ஆனில் எல்லா இடமும் வர வார்த்தை இல்லை. எங்கேயோ 1-2 வரும். சரியா? ஆக்சுவலி இது ஒன்றும் நினைவச்சுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் இப்படி ஒரு அர்த்தத்தை கண்டா பெண் என்று பெண் என்ன நினைச்சுக்கொண்டா போதும். இதை ஒன்றும் பெண் உங்களுக்கு என்ன படிக்கணும் வேண்டாமா? ரைட். ஜோடியாக ஈக்கிற ஏதாவது ஒன்று உடல் பாகம் ஒன்று குர்ஆனில் வந்தால் அது பெண் என்று நினைவுச்சுக்கொண்டா சார். அது வார்த்தையை நினைவுச்சுக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் குர்ஆனை படிக்கல, குர்ஆனில் வார்த்தை வருது, அது பெண் என்று நினைவுச்சுக்கொண்டா சரி. விளங்கிச்சா அம்மா? ரைட். அப்போ அதுவும் விளங்கிச்சு தானே. அது எத்தனாவது? அது 4வது. 5வது என்ன தெரியுமா அம்மா? சில வார்த்தைகள் அரபிகள் சொன்னாங்க அது பெண் என்று. யார் சொன்னேன்? அரபிகள் சொன்னாங்க பெண் என்று சொல்லி. அந்த வார்த்தைகளை இங்கே தந்திக்குது. என் உஸ்தாத் ஒரு கதை ஒன்று மாதிரி எழுதிக்கிறாரு. நாங்கள் இந்த கதையை புறக்கி பார்ப்போம். இப்போக்கு இந்த வார்த்தைகள் இப்படி ஒரு வார்த்தைக்கிறேன்னு நினைவு வச்சுக்கோங்க. ஒன்று சமா என்றா வானம், ஹர்பெண்டா கொஞ்சம் லைட்டாக நினைவுக்குதானா? ஹர்பெண்டா போர், யுத்தம், போர். அது ஷம்ஸ்ண்டா தெரியுமாம்மா? சூரியன். நஃப்ஸ்ண்டா நஃப்ஸு, ஒரு மனுஷன் இல்லாட்டி ஒரு பர்சன், ஒரு நஃப்ஸ், ஒரு ஆளுக்கு சொல்லி நஃப்ஸுக்கும் சொல்லி. நஃப்ஸ் தெரிந்தானே உங்களுக்கு? நாரெண்டா நரகம் என்று சொல்கிறதுக்கு விட நாரென்று சொன்னால் நெருப்பும்மா. நெருப்பு. நரகம் நெருப்பு, நரகத்தில் நெருப்பு தானிக்கு. ஆக்சுவலி நான் நாரெண்டு சொல்கிறேன், ஆனால் நெருப்பு தான் நாரெண்டா. அருளெண்டா பூமி. மாஷால்ல மாஷால்ல, கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. தரீக் என்றா சபீல் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். பாதை. தரீக் என்றாலும் பாதை. ரீஹ் என்றா காத்து. தல்வ் என்று சொன்னால் பக்கெட். பக்கெட் நாங்கள் இந்த கிணறுக்கு போட்டு எடுக்கிற தண்ணி எடுக்கிற பக்கெட், அதுவும் பெண். சரி, இது எல்லாமே பெண். இந்த அரபிகள் சொன்ன பெண். அவங்க முடிவு பண்ணது. இது குர்ஆன் வர முந்தைய அவங்க முடிவு பண்ணியாச்சு. சரியாம்மா? பிஹிரெண்டா கிணறு, தாரெண்டா ஊடு, கவுசெண்டா தண்ணி குடிக்கிற என்னது? கப்புக்கு தான் கவுசென்றே. இது சூரதாரில் வரும். கவுசை பற்றி சுபான்லா சுப்பீரி ஜான்னம் என்றா நரகம். நரகத்துக்கு செல்கிற எல்லாம் பேரும் அவங்க பெண் பாலை தான் கருதினாங்க. சஹீர் என்றாலும் அது மாதிரி தான். நரகத்துக்கு ஒரு இன்னொரு பேர் என்று கேளும். ஹமர் என்று சொன்னால் வைன், மது, சாராயம். அதுவும் பெண்ணாக தான் கருதினாங்க. பெண்ணெண்டா பெண் இல்லை, பெண்பால். அசா தெரியும் தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் கிணிச்சு அசா. அது எல்லாமே அவங்க பெண் பாலை தான் கருதினாங்க. இதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் அந்த வார டைமுக்கு நான் சொல்கிறேன், நான் இது என்ன உங்களுக்கு லைட்டாக தள்ளி இருந்தால் போதும். இப்படி ஒன்று ஈக்குது என்று இருந்தால் போதும். விளங்கிச்சாகுமா? அப்போ இது தான் இவ்வளோ தான் நீக்குது பெண் பால். இது 5ல் எது வந்தாலும் அது பெண்ணாக கருதலும். 1வது என்னது? 1வது நாங்கள் படித்தோம் பெண் என்றா பெண். அது நீ படிக்க தேவையில்லையம்மா. பெண் என்றா பெண் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. பெண் உண்மை என்றா பெண். அடுத்தது எல்லாமே போலி பெண்கள். போலி பெண் என்றா பெண் பால், போலி பெண்மை. 1வது இதை 3 அடையாளங்கள் வாரது. 2வது தான் கொஞ்சம் குழம்புறது. அதுதான் உடைந்த பன்மை ஒருமை பெண்ணாக கருதினாங்க. 3வது இடத்திட பேர். அடுத்தது ஜோடிகளாகி உடல் பாகம், அது லேசி. அதுக்கப்புறம் அரபிகள் சொன்னதால். ரைட் தானே? இவ்வளோ தான் பெண். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இதை செய்ய போகிறோம். இதை அசைன்மெண்ட்டை செய்ய போகிறோம். தந்திக்கிறது இது உங்களுக்கு செய்யணும் என்றால் இது சப்ஜெக்ட் விலகினு அர்த்தம். சரியா? ரைட். இதில் என்ன செய்யணும் என்றாம்மா, இதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். எத்தனை விஷயம் கண்டுபிடிக்கணும்?
ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்றுக்கு அடிப்படைக்கணும் பன்மையா ஒருமையா, பன்மையா ஒருமையா. ரெண்டாவது கண்டுபிடிக்கணும் ஆண் பாலா பெண் பாலா. சரிதானே? கண்டுபிடிக்க இயலுமா? ஓகேம்மா. முதலாவது வார்த்தை அவங்க ஆல்ரெடி செஞ்சு தந்திக்கிறாங்க. முதலாவது வார்த்தை என்னது உங்களுக்கு வாசிக்க இயலுமா? முக்கஸிபீன. இதை கண்டோன்னே உங்களுக்கு கொண்டு தலைக்கு வரணும். முக்கஸிபீனு கண்டோன்னே உங்களுக்கு தலைக்கு வரணும். நினைவுக்கு இதை என்னண்டு என்ன என்ன வரணும் தலைக்கு? நசுபா ஜர்ரா. என்ன தலைக்கு வரணுமெண்டா முஸ்லீம் சாட் தலைக்கு வரணும். என்ன வரணும்? முஸ்லீம் சாட். உங்களுக்கு செய்யலுமா முஸ்லீம் சாட் இதை வச்சு? முக்கஸிபீனை வச்சு முஸ்லீம் சாட்டை செய்யுங்க பார்க்க. கொஞ்சம் பார்க்கணும், மறக்கக்கூடாது. முகதிபுன், முகதிபன், முகதிபின், முகதிபானி, முகதிபைனி, முகதிபைனி, முகதிபூன, முகதிபீன், முகதிபூன, முகதிபீன, முகதிபீன். பெண் சாட் முகதிபத்துன், முகதிபத்தன், முகதிபத்தின், முகதிபத்தானி, முகதிபத்தைனி, முகதிபத்தைனி, முகதிபாத் மாத்துன், முகஸிபாத்துன். சரி, முகஸிபாத்துன், முகதிபாத்துன், முகதிபாத்தின், முகதிபாத்தி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கஸப என்று சொல்கிறேன் பொய் சொல்கிறாக்கள். தாரு கஸப என்று திரும்ப திரும்ப பொய் சொல்கிறாக்கள், இல்லாட்டி பொய்ப்படுத்துகிறாக்கள். அப்போ நிரந்தரமான பொய்யல்கள். அப்போ முகதிபூனேண்டா முகதிபீனேண்டா நிரந்தரம் எந்த நேரம் பொய் சொல்லுவாக்கள். அவனோட வாயை திறந்தா பொய் காரணம்னு சொல்கிறேன். அவங்க தான் முகதிபீன். குர்ஆன்ல அவங்கள பற்றியும் வருது. ஸோ இப்போ முகதிபீனே பார்த்தா முகதிபீனா ஆண் சாட்டில் இருக்குது பெண் சாட்டில்? ஆண் சாட்டில் இருக்குது. அப்போ ஆனா பெண்ணா? ஆண் சாட்டில் தான். ஆண் சாட்டில் இருந்தால் ஆண் பால். யோசிக்க தேவையில்லை. ஆண் சாட்டில் இருந்தால் ஆண் பால். அது நசுபில்லாட்டி ஜர்ரு ஆண் பால். எண்ணிக்கை நிறைய பேர். மாஷா அல்லாஹ். பாருங்க ஆன்சர் வந்துட்டு. இதுக்கு ஆன்சர் கொடுத்திக்கிறாங்களா அவங்க? நிரந்தர பொய்யர்கள் இல்லை, அர்த்தம் தான் கொடுத்திக்கிறாங்க. ஆன்சர் எழுதி இல்லை. இல்லை எழுதிக்கிறாங்க. இதாக கேட்டுங்க. பன்மை ஆண் பால். நீங்கள் இன்னொன்று எழுதணும். நீங்கள் என்ன எழுதணும்? ரஃபா இல்லாட்டி இல்லை, சாரி, நசுபு இல்லாட்டி ஜர்ரு. அதை நீங்கள் எழுதினா சரி. அப்போ நசுபுக்கு நான் என்று எழுதுங்க, ஜர்ருக்கு ஜான்னு எழுதுங்க. நசுபு இல்லாட்டி ஜர்ரு. கொமா போடாமல் டேஷ் ஒன்று போடுங்க. இப்படி நான் காட்டணும். இப்படி போட்டால் நசுபு இல்லாட்டி ஜர்ரு. விளங்கிச்சா? ரைட், ஓகே. அப்போ ரெண்டாவது செய்வோமா? ரெண்டாவது அவங்க செஞ்சுக்கிறாங்க ஆயாத்துன். என்ன எழுதிக்குது? ஆயாத்துன். இது உங்களுக்கு ஆயாத்துன் சொல்ல போகல என்ன சரி சாட் ஒன்று தலைக்கு வருதா? ஆயாத்துன். அந்த தாமரபூத்த தேவாதா? தாமரபூத்த இல்லைம்மா, இது தாமரபூத்த இல்லை. தாமரபூத்தத்தை அடுத்த மாதிரி வரும். ஆயாத்துன். ஏதாவது சாட் ஒன்று தலைக்கு வருதா? முஸ்லிமாத்துன். முஸ்லிமாத்துன், ஆயாத்துன். கண்டிங்க தானே? சரியா? சரி, இது கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட். இப்போது இதுவான எங்களுக்கு இது நான் பிறகு சொல்லித்தரேன். சரியா? இது வந்து ரெண்டு மாதிரி பார்க்கலும். அது உங்களுக்கு இப்போ எனக்கு சொல்லித்தர இஷ்டம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தலை குழம்பு அது போதும். ஆக்சுவலி அது வாணும். மூணாவது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை நான் பிறகு இது எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு தரக்க செய்வோம். அந்த டைமில் நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வார்த்தை ஜிபா அல் ஜிபால. ரைட், அல் ஜிபால. அல் ஜிபால என்று சொன்னால் ரைட் என்ன அர்த்தம்? மலைகள். இப்போ சொல்லுங்க, அல் ஜிபால என்ன போகல உங்களுக்கு? அது வந்து உடைந்த பன்மை மாதிரி இருக்குதா இல்லாட்டி சாதாரண பன்மை மாதிரி இருக்குதா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அல் ஜிபால உடைந்த பன்மையா இல்லையா? உடைந்த பன்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அது கஷ்டம்தானே. சரி, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். எப்படி தெரியுமா உம்மா கண்டுபிடிக்கிறேன்? இப்போ பாருங்கள், இதை எப்படி முடிஞ்சிக்குதுண்டு. அல் ஜிபாலன்ற கொலை என்னத்தில் முடிஞ்சிக்குது? ல முடிஞ்சிக்குது. இப்போ நீங்கள் அல் முஸ்லிமு அல் முஸ்லிப முதலாவது ரஃபா நசுபா ஜர்ன்னு சொல்லுங்களேன். இது ரஃபா, இந்த நசுபு நசுபு. இது ரஃபா எப்படி வரும்? ரஃபா அல் ஜிபாலு அல் ஜிபாலு அல் ஜிபால அல் ஜிபாலி ஜிபாலி. சரிதானே? ரைட், ஓகே. முதல்ல ரஃபா இது வந்து நசுபெண்டு எழுதுங்களே. முதலாவது ஜிபால நசுபெண்டு எழுதுங்களே, நானாவை போடுங்களே. ரைட், ஓகே. அல் ஜிபால இதுதான் முதல்ல வரும். ஆனால் இதுக்கு ஜிபாலி என்று வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணணும்.
சம்டைம்ஸ் அல்வார சுற்றி வாராங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நசுபெண்டு தலையில் வச்சுக்கோங்க. இப்போ எங்கட டார்கெட் வந்து ரஃபா நசுப் ஜர்பு கண்டுபிடிக்கிறது இல்லை. எங்களோட டார்கெட் என்ன, ஆண் பாலா பெண் பாலான்னு அந்த டாபிக் முடிஞ்சிட்டு இப்போக்கு நசுபெண்ணு உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குச்சு. அப்போ நீங்கள் நசுபெண்டு எப்படி சொன்னீங்க தெரியுமாம்மா? முஸ்லீம் சாட்டை பார்த்து தான் சொன்னீங்க. ஏன்னா ஜிபால வந்து இப்போ உங்களுக்கு நினைங்க, நீங்கள் உங்களுக்கு அர்த்தம் தெரியா, அர்த்தம் தெரியா, அர்த்தம் தெரியாட்டி நீங்கள் முஸ்லீம் சாட்டை வச்சு சொல்கிறேன்டா இதை ஒன்றுன்னு சொல்லுவீங்களா பன்மைன்னு சொல்லுவீங்களா? அர்த்தம் தெரியாட்டி ஒன்றுன்னு தான் சொல்லுவீங்க. அண்ணாயின்னு தான் போயிட்டு விளங்கிச்சா? ஏன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியா. இப்போ நீ அரபி தெரியாவே, நாங்கள் அர்த்தம் இல்லை, கிராமர் தானே படிக்கிறோம். நீங்கள் அல் ஜிபாலே கண்டா நீங்கள் பார்ப்பீங்க அல் முஸ்லீமா மாதிரி இருக்குது. அப்போ ஒருமைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அர்த்தத்தை போய் இது பார்த்தா அர்த்தம் என்னது? கப்பல்கள் இல்லை, மலைகள். ஜிபாலன்னா மலைகள். வல் ஜிபால அவுத்தாதன்னு அம்மையத்த சாமில் வருது, மலைகள். அடே வெளியால் பார்க்கல ஒருமை மாதிரி இருக்குது, ஆனால் அர்த்தத்தை பார்த்தா பன்மை ஆயிக்குது. அப்படின்டா அது அர்த்தம் என்ன தெரியுமாம்மா? அது உடைஞ்ச பன்மை. நல்லா விளங்கிக்கோங்க. வெளியால் பார்க்கல ஒருமை மாதிரி இருக்குது, ஆனால் அர்த்தத்தை பார்க்கல பன்மையாயிருந்தா அது உடைந்த பன்மை. எங்களுக்கு ஜிபாலையோட அர்த்தம் தெரிஞ்சிக்கணும். அர்த்தம் இது அர்த்தம் தெரியாம இது செய்யலாம். அதுக்கு தான் அர்த்தத்தை போட்டி கஷ்டம். அர்த்தத்தையும் போட்டிக்கு தெரியுமா? நல்லா நினைவச்சுக்கோங்க. அர்த்தம் தெரியாம இது செய்யலாம், அர்த்தம் தெரியவே ஓடும். அர்த்தம் தெரியாம செய்யலாம். விளங்கிச்சா? நல்லா விளங்கிச்சா? ரைட். அப்போ அதுக்கு தான் அர்த்தம் போட்டிக்குது. எப்படியுமே நாங்கள் குருவானை பார்க்கல, அர்த்தம் பார்க்கத்தானே நம்ம போகிறோம். அர்த்தம் குருவான அர்த்தத்தை விளங்குறது தானே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்போ நாங்கள் அர்த்தத்தை எப்படியும் பார்ப்போம். அப்போ அல் ஜிபால என்றா நல்லா நினைவச்சுக்கோங்க. அல் ஜிபால என்றா பார்க்கக்குள்ள ஒருமை மாதிரி இருக்கும், அர்த்தத்தை பார்த்தா பன்மையாவினா அது வந்து உடைந்த பன்மை. உடைந்த பன்மையை அரபிகள் என்ன சொன்னாங்க? இலக்கினமா கிராமரா உடைந்த பன்மைக்கு அரபிகள் என்ன சொன்னாங்க? நாங்கள் அத்தான் இப்போ கொஞ்சம் முந்தி படித்தோம். நான் அவசரம் எழுதினேன் தானே. என்ன சொன்னாங்க? சோப்பு கலர் எழுதி கேளுங்க தான். ஒருமை பெண்பால். உடைந்த பன்மை உசுரிக்குதா உசுறு இல்லை? அதே பாருங்க. உசுரிக்குதா உசுறு இல்லையா? உசுறு இல்லை. உடைந்த பன்மை உசுறு இல்லை. கண்ணை பொத்தி கொண்டு ஒருமை பெண். விளங்கிச்சா இல்லையா? ரைட். அப்போ என்ன போடணும்? ஒருமை பெண். ஒருமைக்கு ஒன்று போடுங்க. இங்கே எழுதணும். இங்கே முதல்ல போடுங்க நசுப், நான் போடுங்க. இங்கே இது போடுங்க. ஈன எழுதுங்களேம்மா. ஈன எழுதுங்கண்ணா. ரைட். அதுக்கப்புறம் என்னது? ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஓ என்று ஒன்று எழுதுங்கம்மா. ஓ 1 என்று எழுதுங்க. ஒன்றை போடுங்க. ஒன்று. ரைட். அதுக்கப்புறம் பெண். இது விளங்கிச்சா இல்லையா? இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், ஆனால் நீங்கள் செய்ய விளங்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். வுஜூஹுன் என்ன வார்த்தை? ஓகே, பஷருன் செய்வோம். பஷருன் லேசான உண்டு. பஷருன் என்றா ஒரு நபர். ஒரு அர்த்தத்தை நீங்கள் பார்க்கவே வேணும். ஒருமை மாதிரி தான் இருக்குது. அர்த்தம் ஒருமையா பன்மையா? அர்த்தம் ஒருமை. ஒருமை. இது என்ன சாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது? ஆண் முஸ்லீம் சாட்டில் ஆண் சாட்டா பெண் சாட்டா? பஷருன் முஸ்லிமுன். முஸ்லிமுன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட சாட். பஷருன் பஷரன் பஷரின் பஷரானி பஷரைனி பஷரைன் பஷரூனு பஷரீனு பஷரீனு பஷரா துன் பஷரத்தன் பஷரத்தின் பஷரத்தானி பஷரத்தேனி பஷரத்தேனி பஷராத்துன் பஷராத்தின் பஷராத்தின். நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சாலும் அதுதான் செஞ்சுப்பீங்க, கொஞ்சம் முள்ள செஞ்சுப்பீங்க. சரிதானே? அப்போ இது வந்து ஆண் சாட்டில் இருக்குது. ரஃபா நஸ்பா ஜர்ரா. ரஃபா. மாஷா அல்லா. ரஃபா எண்ணிக்கை உண்டு, ஆண் பால் முடிஞ்சு எழுதுங்க. மாஷா அல்லா. இசுமுக்கு எத்தனை தன்மை இருக்குது? இசுமுக்கு எத்தனை? 4 தன்மை. இப்போ நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிட்டீங்க? 3 சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று இது ரஃபான்னு சொல்கிறீங்க, ஒன்று சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆண்பால் சொல்லி 3 கண்டுபிடிங்க. ஒன்று தான் இது கண்டுபிடிங்க. அது சரியான லேசி. அது நீங்கள் அது அடுத்த பாடம் நாங்கள் படிப்போம். போடுங்க. பஷரனுக்கு போடுங்க. ரஃபா ராணா. அதுக்கப்புறம் ஒன்று ஆண். ரைட். லேசி தானேம்மா அது? ரைட். அடுத்த வார்த்தை வுஜூஹுன். அல் ஜிபால் என்றா மலைகள் தானே. ஜபல் என்றா ஒரு மலை. ஜபல் என்றா ஒரு மலை. ஜிபால் என்றா நிறைய மலைகள். சரியா? வுஜூஹுன் முகங்கள்.
வஜ்ஜத்து வஜ்ஹியல் இல்லசி வஜ்ஹிய வஜஹ என்று சொல்கிறேன் மூஞ்சி. அப்போ ஒரு மூஞ்சி தான் வஜ்ஹிய. வுஜூஹுன்னா நிறைய மூஞ்சி. பாரு முகங்கள் என்று எழுதிக்குது. ரைட். வுஜூஹுன்னு நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? வுஜூன்னு கண்ட உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது உண்டாய்க்குமெண்டு முஸ்லிம் உண்மாய். அர்த்தத்தை போயிட்டு பார்த்தா நிறைய. அவன் உடனே தலைக்கு என்ன வரணும்? அரபிகள் சொன்னது ஒருமை பெண், உடைந்த பன்மை, உசுரில்ல முகத்துக்கு உசுரிக்கா உசுறு இல்லையா? மூஞ்சிக்கு உசுறு இல்லைம்மா, மூஞ்சிக்கு உசுறு இல்லை, உடம்புக்கு தானே உசுறு இருக்குது. அப்போ மூஞ்சிக்கு உசுறு இல்லாத உடைந்த பன்மை ஒருமை பெண். ரைட் தானே? ஒருமை பெண் டிரெக்ட் எழுதுதான் இருக்குது. முதல்ல எழுதுங்க ரஃபா நசுபா ஜர்ராண்டு. ரஃபா தானே? ரஃபா. ஒருமை பெண். ஏன் அது ஒருமை பெண்ணாவது? உடைந்த பன்மை. விளங்கிச்சா இல்லையா? ரைட். நிறைய செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சம் விளங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நரக நெருப்பு அல் ஜஹீம. அல் ஜஹீம நரக நெருப்பு. சரி, இது ரஃபாவா நசுபா ஜர்ரா? இது நசுபு. இது நசுபு. பார்த்தா நசுபு மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மைக்குமே வந்து இது நசுபு இல்லாட்டி ஜர். ஏன்னா ஜஹீமி என்று வார்த்தை ஒன்று இல்லை. இது வந்து யூசுஃபு மாதிரி. அது சுற்றி உங்களுக்கு இதில் எழுதலும் நசுபு இல்லாட்டி ஜர்ரெண்டு. அதுவும் எழுதுங்க. முதலாவது நசுபு இல்லாட்டி ஜர்ரு. இது நாங்கள் படித்தது யூசுஃபு யூசுஃப யூசுஃப. இவர் ஜஹீம்ன்றது வந்து உண்மையை சொல்ல போனால் வெளியால் வந்து யூசுப் மாதிரி வெளியால் வந்து பேர் உண்டு அரபுக்கு. அப்போ ஜஹீமின்னு வராது. ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு அது தெரியாதான சப்ஜெக்ட். இப்போ நசுபெண்டு மட்டும் வெளியால் பார்த்தா நசுபெண்டு விளங்குத்தான். இப்போ நசுபெண்டு எழுதுங்க. என்னம்மா நாங்கள் எல்லாத்தையும் ஒரு அடிக்கே படிக்க போனால் ஒன்றும் தெரியாமல் போயிடுது. இப்போ உங்களுக்கு பார்த்தா நசுபுமாய் விளங்குதா? நசுபு. அப்போ ரைட். ஓகே. அல் ஜஹீம நசுபு ஒன்றாவது. ரெண்டாவது எத்தனை பேர்? நெருப்பு உண்டு. அப்போ அது பிரச்சனையும் இல்லை, உண்டு. ஆண் பாலா பெண் பாலா? இது உங்களுக்கு கஷ்டம். எப்படி? பெண் பால் என்ற அடையாளம் இல்லாத எல்லாமே ஆண் பால். கொஞ்சம் அவசரப்பட மாட்டோம். பெண் இதான் நாங்கள் படித்தோம். பெண் பால் என்ற அடையாளம் இல்லாட்டி, பெண் பால் என்றது நிரூபிக்க இயலாட்டி, அது எல்லாமே ஆண் பால். உங்களுக்கு பெண் பால் என்று நிரூபிக்க இயலுமா? ஏலும். ஆனால் உங்களுக்கு நினைவில்லை. ஏன் தெரியுமா? ஜஹீமே கொஞ்சத்துக்கு முன் தான் நாங்கள் படித்தோம். நான் சொன்ன நரகத்துக்கு செல்கிற எல்லா பேரும் அரபிகள் என்ன சொன்னாங்க? ஜஹன்னம, ஜஹீம. இந்த நரகத்துக்கு செல்கிற எல்லா பேரும் அரபிகள் சொன்னாங்க அது எல்லாமே பெண் பால் என்று. விளங்கிச்சா? அப்போ நரகத்துக்கு சொல்கிற பேர் சுட்டி அது பெண் பாலாக கருதப்படும். அது நினைவில்லாடி பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா அம்மா? இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு இது செய்யக்கொள்ள உங்களுக்கு அது நினைவு வரும். இது நரகத்துக்கு பேர் என்ன? அப்போ அது பெண் பால். நீங்கள் படிக்க தேவையில்லை, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள வந்துடும் இன்ஷா அல்லாஹ். நரகத்துக்கு ஒரு பேர் ஜஹீம். குர்ஆன்ல எத்தனையோ தடவை வருது ஜஹீம் வார்த்தை. ஓகே. 7வது நான் இப்போ செய்யலை, நான் பிறகு செய்கிறேன். அதை 8வது என்ன வார்த்தை? அல்ஃபீலி. இப்போ நீங்கள் அர்த்தத்தை பார்க்க வேணும். அல்ஃபீல் அர்த்தத்தை பார்க்க வேணும். அர்த்தத்தை பார்க்காம சொல்லுங்கள் இது ஆண் பாலா, இது ஒருமையா பன்மையான்னு சொல்லுங்கள் பார்க்க. ஒருமை மாதிரி தான் விளங்குது. அர்த்தத்தை போயிட்டு பாருங்க. யானை. யானை. எத்தனை யானை? ஒரு யானை. அப்போ உண்டு தான், பிரச்சனை இல்லை. யானைகள் என்றால் தான் பிரச்சனை வரும். விளங்கிச்சாமா? ஒரு யானை பிரச்சனை இல்லை. ரஃபா நசுபா ஜர்ரா? ஜர்ரு. முதல்ல போடுங்க ஜர் ரெண்டு. முதல்ல எப்பயுமே வந்து நிலை எழுதுங்க ஜர்ரு. ரெண்டாவது எழுதணும் என்னை எண்ணிக்கை. மூணாவது எழுதணும் என்னை ஆண் பாலா பெண் பாலா? அதை சொல்லுங்க பார்க்க. ஆண் பால் பெண் பால். பெண் பால் என்று பார்க்கறதுக்கு 5 மெத்தட் நாங்கள் சொன்னோம். ஒன்றாவது உண்மையான பெண்ணான்னு பார்க்கணும். உண்மையான பெண்ணா யானை இல்லை, பெண் யானைன்னு வந்து இல்லை. ரெண்டாவது பார்க்கணும் இதில் முடிஞ்சிக்குதா, இதுவல்ல முடிஞ்சிக்குதா இல்லை. உடைந்த பன்மையா இல்லை. ஒரு இடத்திட பேரா இல்லை. கை ஜோடிகளா இல்லை. அரபிகள் சொன்னது லீக்குதா இல்லை. அப்போ இது ஒன்றுலேயுமே இல்லாட்டி விலகித்தாருமா? ரைட். இது ஒரு ஆண் பால். ரைட். ஓகே. அடுத்தே பார்ப்போம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா. 7வது நான் நாளைக்கு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். 7வது கொஞ்சம் சொல்லித்தர இருக்குது. அல் பிஹாரு. அல் பிஹாரு. ரைட். அல் பிஹாரு என்றா அர்த்தத்தை பார்க்காம சொல்லுங்க. ஒருமையா பன்மையா? ஒருமை. அர்த்தத்தை பார்க்காட்டி ஒருமை. அர்த்தத்தை பாருங்க. கடல்கள். பன்மை.
அப்போ இது என்னது என்ன பன்மை இது அரபியா சொன்னது இல்லை இல்லை இதுக்கு ஒரு வார்த்தை நாங்கள் பாவிச்சோம் உடைந்த பன்மை உடைந்த பன்மை வெளியால் பார்க்கல ஒருமையுமாய் விளங்குது அர்த்தத்தை பார்க்கல பன்மையாக விளங்கினா அது உடைந்த பன்மை அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க உடைந்த பன்மைண்டா என்னது உடைந்த பன்மை அரபிகள் என்ன சொன்னாங்க குத்துபுன் என்ன சொன்னாங்க உடைந்த பன்மை எப்பயுமே எத்தனை பேர் நிறைய இல்லை உடைந்த பன்மை மறைவங்களுக்கு நான் காட்டுறேன் நினைவு வச்சுக்கொள்ளும் பெண் பால் பெண் ஒரு பெண் சரி ஒரு 5 தடவை சொல்லுங்க உடைந்த பன்மை உசிரில்லாட்டி ஒருமை பெண் உடைந்த இல்லை இப்போ சும்மா சொல்லுங்களேன் உடைந்த பன்மை ஒருமை பெண் உசிரில்லா தேவையில்லை அதை நான் நாளைக்கு சொல்லித்தார உசுறு ஆகிந்தா என்ன ஆகும் இன்றைக்கு நான் உசுரில்லாத சும்மா நினைவு வச்சுக்கோங்க உடைந்த பன்மை ஒருமை பெண் உடைந்த பன்மை உடைந்த பன்மை ஒருமை பெண் 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 நான் உங்களுக்கு சொன்னேன்டா உடைந்த பன்மைண்டு நீங்கள் சொல்லணும் அது தலைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வரணும் சரியா அம்மா இன்ஷா அல்லா ரைட் ஓகே என்னது நாங்கள் பார்த்தோம் பீகார் என்றா கடல்கள் பஹ்ரைன்டா ஒரு கடல் பீகார் என்றா நிறைய கடல்கள் பஹ்ரைனி என்றா 2 கடல் அதுதான் பஹ்ரைன் நான் முதல்ல நாங்கள் சொன்னது அதை பார்த்தோம் ரைட் ஓகே கடல்கள் எழுதுக்க பார்க்கும்மா முதல்ல வந்து அல் பிஹாரு எண்டிக்குது அப்போ இது ரஃபா நசுபா ஜர்றா இப்போ அதை உங்களுக்கு கணக்கும் இல்லாமல் சொல்கிறீங்க என்ன ரஃபா நசுபு ஜர் இல்லை உங்களுக்கு தண்ணிமே ஆகிடு ரஃபா நசுபு ஜர் அதுக்கப்புறம் உடைந்த பன்மை உடைந்த பன்மைன்னா உங்களுக்கு தலைக்கு என்ன வரணும் ஒருமை பெண் அதை எழுதுங்க அவ்வளோ தான் யோசிக்காதே இல்லை ஒன்று பே உடைந்த பன்மை ஒருமை பெண் உடைந்த பன்மை ஓ தானே உடைந்த பன்மை ஒருமை பெண் சரிதானே சரி 10வது என்ன இது இது சொல்லுங்க பார்க்க இது 10வதுக்கு நான் வாரேன் இல்லை 10வது பண்ண லேசி ஓகே அர்லு வெளியால் பார்த்தா அர்லு என்றா ஒருமைமாய் விளங்குதா பன்மைமாய் விளங்குதா அர்லு ஒருமைமாய் விளங்குது அர்த்தத்தை பாருங்க ஒருமையா பன்மையாண்டு ஒண்டு அப்போ ரஃபா நசுபா ஜர்ரா அது உங்களுக்கு கணக்கு இல்லை இப்போ ரஃபா முந்தி தான் ரஃபா நசுபா ஜர்லாம் யோசிக்க இப்போ கணக்கு இல்லை ஓகே ரஃபா போடுங்க ரஃபா இப்போ உங்களுக்கு எப்படி ரஃபா நசுப் ஜர் கணக்கு இல்லையோ முன்னுக்கு ஒருமை பெண் பெண் நான் அப்படி படப்பட்டேன்னு சொல்லுவீங்க ரைட் 2வது ரஃபா 2வது வந்து இது உடஞ்ச பன்மையா இல்லை ஒருமை தானே அப்போ எத்தனை பேர் ஒண்டு 11 இல்லைம்மா உண்டு நீங்கள் டேஷாக போடு டேஷை கொஞ்சம் இப்படி அதிக போடும் ரைட் ஓகே இப்போ அடுத்தது ஆனா பெண்ணா ஆண் ரைட் 5 விஷயம் நாங்கள் சொன்னோம் அது 5 விஷயத்தையும் பார்க்கணும் 5 விஷயம் ஓ எஸ் முதலாவது பாருங்க இதில் முடியுதா இதா தாமரபூத்தாயா அதில் என்ன செய்ய முடியும் இல்லை உடஞ்ச பன்மையா இல்லை ஒரு வெடத்திட பேரா அருள்ன்றது ஒரு வெடம் அதுலேயும் பெண் என்ற அடிக்கையிலும் ஜோடியான உடம்பு பாகமா இல்லை அரபிகள் சொன்னாங்களா சொன்னாங்களா எனக்கு அவங்களுக்கு அரபி சொன்னது எங்க அரபி சொன்னது இங்கே எங்கே இருக்குது அருள் எங்கே மாஷா அல்லா இப்போ நினைவிக்குது உங்களுக்கு கண்டிங்களா நினைவிக்குது மாஷா அல்லா அரபிகள் சொல்லிக்கிறாங்க அப்போ பாய்புடாமல் போட வேண்டியதான் பெண் ஒருமை பெண் எஸ் ஒருமை பெண் உடஞ்ச பன்மை சுட்டும் இல்லை அரபிகள் சொன்ன அரபிகள் 15 சொல் சொல்லிக்க 15 சொல்லா அதெல்லாம் பார்த்தீங்களா 15 எழுதிக்குதா 15 நீ கணா பண்ணீங்களாமா இல்லை 15 நாங்கள் போட்டிக்கிறாங்க அந்த இதில் லிஸ்ட்டில் லிஸ்ட்டில் 15 போடு இல்லை அது வந்து 15வது பேஜ் பக்கம் 15 போட்டிக்கிறாங்க இல்லைம்மா நான் இல்லை 15 இருக்குது இதான் இது வந்து பக்கம் 15 இல்லை அதுக்கும் பாடுங்க இதுதான் அரபிகள் சொன்னது 15 கிலோ உண்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்குது 17 இருக்குது
அசது பக்கம் 15 போட்டதுக்கு நாங்கள் புறைக்கு அது நிறைய ஆட் பண்ணிக்கிறோம். அதை நான் அசதுக்கு அழிக்க சொல்கிறேன். அது பக்கம் என்று அவர் போட்டதுக்கு அவர் அப்புறம் பேஜஸ் ஆட் பண்ணார். அது சொல்லினா அது பக்கம் 15 இல்லை பக்கம் 15 தான் இந்திக்குது. சரி ஓகே எப்படி சரி அரபிக்கல் சொன்ன சுட்டியும் அது ஒரு மேய்ப்பேன். அது விளங்கிச்சு தானேம்மா? லேசாக கஷ்டமா கேள்வி என்ன சரிக்குதா? இதெல்லாம் குர்ஆன்ல வரப்போகுது. இதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். குர்ஆன்ல வந்து அருள் வந்தோன்னு கேட்க வேணும் இது ஆண்பால் தானே இல்லை அரபிக்கல் சொன்னாங்க பெண்ணு விளங்கி தானேம்மா? ரைட் ஓகே. இது உங்களுக்கு தண்ணி மாதிரி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க பார்க்க 11வது அல் முத்தனாஃபிசூன. அல் முத்தனாஃபிசூன என்ன அர்த்தம்? போட்டி போடுபவர்கள். போட்டி போடுவார்கள். குர்ஆன்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்ன சூறால வாரேன்னு போறேக்கு. ஆனால் இப்போ இதில் உங்களுக்கு விளங்குது என்ன முத்தனாஃபிசூன என்ன மாதிரி? முஸ்லீம் சாட்டில் என்ன மாதிரி? முஸ்லிமூன என்றா ஆண் சாட்டா பெண் சாட்டா? ஆண் சாட். ரஃபா நஸ்பா ஜர்ரா முஸ்லிமூன நஸ்பில்லடி ஜர்ரு. முஸ்லிமூன நஸ்பில்லடி ஜர்ரு இல்ல ரஃபா. ரஃபா ரஃபா எத்தனை பேர்? நிறைய. ஆனா பெண்ணா? ஆண் பால். சொல்லிட்டீங்க 3 தன்மையும். எழுதுங்க பார்க்கப்ப. முதலாவது ரஃபா நஸ்பா ஜர்ரா. ரஃபா ஏன் ரஃபா? ஊன சுட்டின் ரஃபா. ஓகே செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் கணக்கு சொல்கிறீங்களா சரியாக சொல்கிறீங்களா? நிறைய பேருக்கு என்ன போட்டு நாங்கள் 1 2 3 போடுங்க. 3 இல்லாட்டி 3க்கு மேலே தான். ஆனால் 3 எடுத்து போட்டால் போதும். ஆண் சாட் சுட்டி. சரி ஓகே. அப்புறம் 12வது அவுமாலுன் செயல்கள். அவுமாலுன் செயல்கள். ரைட். இதை நீங்கள் பார்த்தோன்னே அர்த்தத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல ரஃபா நஸ்பா ஜர்ரான்னு எழுதுங்களே. அர்த்தம் தேவையில்லை உங்களுக்கு. ரஃபா நஸ்பா ரஃபா அது உங்களுக்கு லேசி. 2வது அர்த்தத்தை பார்க்காம சொன்னீங்கன்னா என்ன வருது தலைக்கு? ஒருமையா பன்மையா? அர்த்தத்தை பார்க்காட்டி உண்டு. அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா நிறைய. அர்த்தத்தை பார்க்காம உண்டு ஆனால் அர்த்தத்தை பார்த்தா நிறைய. அப்போ நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னோம் ஒருமைப்பெண். அதில் வார்த்தை ஒருமை பெண் இல்லை. அதுக்கு சொன்னது வந்து உடைந்த பன்மை. உடைந்த பன்மை ஒருமை பெண். ரைட். அப்போ ஆன்சர் ஒருமை பெண். உடைந்த பன்மை ஒருமை பெண். ஒருமை பெண். ஒருமை பெண். தண்ணிமை சொல்றீங்க மாஷா அல்லாஹ். முதல்ல நீங்கள் சொல்லணும் இது உடைந்த பன்மை. அது சுட்டின்னா ஒருமை பெண். விளங்கிச்சா? ரைட் ஓகே. இது என்னது வார்த்தை? அல் குபூரு. அல் குபூரி. அல் குபூரி என்றா என்ன தெரியுமா அம்மா? கல்லறைகள். இல்லை அல் குபூரி தெரியாட்டி ஜர்ரு. முதல்ல ரஃபா நஸா ஜர்ருன்னு எழுதுங்களே. ஜர்ரு அது உங்களுக்கு இப்போ கணக்கும் இல்லை. ரைட் அது ஜர்ரு. ஆனால் பிரச்சனை வந்து இது தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒருமையமாய் தான் ஈக்குது. ஏன்னா குபூரி ஒருமையமாய் தான் ஈக்குது. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? அர்த்தத்தை பார்க்கணும். அர்த்தத்தை பார்த்தா கல்லறைகள் ஒருமையா பன்மையா? பன்மை. பன்மை சரிதானே? பன்மை. அப்போ இது பார்க்கக்குள்ள ஒருமையுமாயிக்குது. ஆனால் அர்த்தம் பன்மைன்னா நாங்கள் ஒரு வார்த்தை பாவிச்சோம். என்ன ஜாய் பன்மை இது? உடைந்த பன்மை. உடைந்து போன பன்மை. ஒரிஜினல் பன்மை இல்லை. ஒரிஜினல் பன்மை முஸ்லிமூன முஸ்லிமீன தான் ஒரிஜினல் பன்மை. இல்லாட்டி முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தி. இது உடைந்த பன்மை. உடைந்த பன்மை. ஆன்சர் ஒருமை பெண். ஒருமை பெண். சாரி அது பிரச்சனை இல்லை. ஒன்று எழுதினா லேசி எங்களுக்கு. ஒருமை பெண். ரைட். குபூரி என்னன்னு தெரியுமா? கல்லறைகள் என்னன்னு தெரியுமா? கல்லறைகள் என்றால் இந்த கபறுகள். நாங்கள் எல்லாம் போக வேண்டிய இடம். நீங்களும் போகணும் நானும் போகணும். அதுதான் குபூரி என்று சொல்கிறேன். அப்போ இது ஒருமையை சொல்லுங்கள் பார்க்க. குபூரியோட ஒருமை இப்போ நீங்கள் சொன்னீங்க. குபூரு இல்லை குபூரி. குபூரி வந்து பன்மை. ஒருமை நீங்கள் எங்கே போகிறேன்? நாங்கள் எங்கே போகணும்? கபரு. கபரு. கபருண்டா உண்டு. குபூரெண்டா நிறைய. நிறைய கபரு. கபரு. இப்போ நாங்கள் அரபி வார்த்தை பாதிக்கிறேன். ஆனால் இந்த தலையில் யோசிச்சு குபூரி குர்ஆனில் வாரேன். குர்ஆனில் வார வார்த்தை தான் ஆகிக்குது. ஃபைசல் குபூரி பூசிரத்தை நினைக்கிறேன். நான் சொன்னேன் இந்த கபரில் இருக்கிற ஒவ்வொரு குர்ஆனை பார்க்க போல பார்ப்போம். இப்போ எனக்கு சரியாக நினைவு இல்லை. ஆனால் எனக்கு நினைவிக்கிற மாதிரிக்கு நான் உங்களுக்கு அன்றைக்கும் சொன்னேன் இந்த அல்மாரில் இருக்கிற இந்த உடுப்பெல்லாம் நீங்கள் என்ன சரி அவசரத்தில் தேட போக்கல இப்படி இப்படி சாமனெல்லாம் எடுத்து வெளியே போடுவீங்க. அதை மாதிரி கபரில் இருக்கிற ஒவ்வொரு மையத்தும் பூமி வீசும். இழுத்து வீசும்.
கியாமத் நாள் வரப்போகல. அது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா அதை நடக்கிற மாதிரி இதெல்லாம் குர்ஆன் பார்க்கல இன்பமாக பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ். இன்பம் என்றா என்ன இன்பம் என்றா அந்த பயத்தில் ஒரு இன்பம் கொண்டு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கியாமத் நாளை கொண்டாடுறானேன், அதுதான் குபூரி. சரியா? இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சரியாக சொல்லல, நான் குர்ஆன் ஆயத்தோடு பார்த்தா தான் அது சரியான இதை எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, மலாய்க்கத்தும் நான் நாளைக்கு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது அல்-பையினத்து. அல்-பையினத்து. இப்போ வெளியால் பார்த்தா என்னது? ரஃபா நஸ்பா ஜர் எழுதுங்க. ரஃபா நஸ்ப் ஜர் எழுதுங்க. அல்-பையினத்து ரஃபா. ரஃபா எழுதுங்க. ரஃபா ரஃபா. ரெண்டாவது பார்க்கணும் எண்ணிக்கை. எண்ணிக்கை வெளியால் பார்த்தா என்ன மாதிரி விளங்குது உங்களுக்கு? பையினத்து ஒருமையா ஒன்றுமாய் விளங்குது. அர்த்தத்தை பாருங்க. தெளிவான ஆதாரம். ஆதாரங்களா ஆதாரமா? ஆதாரம். அப்போ எத்தனை ஆதாரம்? உண்டு. அப்போ உண்டு, பிரச்சனை இல்லை. பன்மைண்டா தான் பிரச்சனை வரும். ஒருமை பெண். கொஞ்சம் இல்லைங்க, ஒன்று எழுதுங்க. ஒருமை பெண்றதுக்கு உடைந்த பன்மை வைக்கணுமே. உடைந்த பன்மை இல்லை இது. அப்போ ஆனா பெண்ணா? பையினத்து. தூவாத சுட்டி. கண்டுபிடிச்சிருக்கேன். மாஷா அல்லாஹ். தூ அந்த சுட்டி பெண். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். ரைட், ஓகே. இன்னும் ஓகே, இன்னும் எவ்வளோ இது பண்ணுறதுக்கு? இப்போ அடுத்த வார்த்தை என்ன? அல்-புஸ்ரா. அல்-யுஸ்ரா. அல்-யுஸ்ரா. இன்னமால் என்ற சுரண்டிக்கு தானே? ஓகே, அல்-யுஸ்ரா. இல்லை, சரி, ஓகே. அல்-யுஸ்ரா. யுஸ்ரா என்ன? முதலாவது பாருங்க, ரஃபாவா நஸ்பா ஜர், அது சொல்லுங்க. இது வந்து இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. ஏனா இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. மூசா மைதானே. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒரு வந்துட்டு லேசி. அந்த வீடியோ 2-3 தடவை பார்த்தீங்களா? சரி, ஓகே. மூசா மாயிண்டா. சரி, சொல்லுங்க. இப்போ ரஃபா நஸ்பா ஜர்ன்னு ரஃபாமா வர்த்தான், நஸ்புமா வர்த்தான், ஜர்ருமா வர்த்தான். அப்படி இல்லை, ரஃபாவும் மீக்கேலும் நஸ்பாவும் மீக்கேலும் ஜர்ராவும் மீக்கேலும். அப்போ அது எழுதுங்க. ரா ஃபா இல்லை, ராணா நானா, ரா இல்லாட்டி நா இல்லாட்டி ஜா. வெரி குட், மாஷா அல்லாஹ். நான் நினச்சது விட மாஷா அல்லாஹ், நீங்கள் முன்னேறி வேறு லெவலில் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். ரெண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாகிறேன். எங்கட முயற்சி ஒன்றுமே இல்லை. என்ன அல்லாஹ் ரப்பு தான் லேசா. அவர் ஆண் பால் பெண் பால் இல்லை. பார்க்கணும். முதல்ல பாருங்க, ஒண்டா நிறைய வாங்கிட்டு பாருங்க. எளிதானே ஒன்று தானே. எளிதானேண்டா ஒன்று தான். அப்போ ஒன்று ஏண்டா இதை வெளியால் பார்க்கலையும் அதை ஈன வந்து இல்லை. அப்போ ஒன்று போடுங்க. சரி, இப்போ தான் கேம். ஆண் பாலா பெண் பாலா? சரியா சொல்லுங்க பார்க்க. யுஸ்ரா. அது ஆண் எடுக்கிற பெண் எடுக்க. யூசுஃப் என்றால் ஆண். குலவான பெண் என்று பார்க்கறதுக்கு மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். யாவது வாஞ்சி தானே. ரைட். அப்போ என்னது? அல்லாஹ் பேத்திட்டு. அப்போ என்னது அது? பெண். ரைட், ஓகே. பெண். ஏன் பெண்? அந்த யானை வந்து இதுக்கு சொல்கிறேன் வந்து அலிஃப் மக்சூரா. அது நினைச்சு கூட தேவையில்லை. நீங்கள் யான்னு நினைச்சுக்கணும். யா தா வந்தா. ரைட், ஓகே. அதுதான் ரைட். ருசுலுன்னு நான் நாளைக்கு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நாரின். இதை சரியா செய்ய பார்க்க. நாரின் ஜர். மாஷா அல்லாஹ். நான் ஒன்றும் சொல்லலம்மா, நீங்களே செய்யுங்க. நான் 3 தன்மையை தாங்க எனக்கு. ஜர்ரு. ஒண்டு. மாஷா அல்லாஹ். ஆனா பெண். அரபியல் சொன்னதால பெண். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நான் ஒன்றுமே சொல்லி தரல, நீங்கள் தான் செஞ்சீங்க. சரிதானே? ரைட், ஓகே. அது ஒட்டமாக வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவான். ரைட். இது என்னது? ரசூலுன். இல்லை, ரசூலுன் நான் நாளை பண்ணுறேன். இல்லை, அடுத்ததும்மா 19 சொல்லுங்க பார்க்க. 19 அஸ்ஸாயில. வெளியால் பார்த்தா ஒண்டா நிறையவா? வெளியால் பார்த்தா அஸ்ஸாயில ஒண்டு. முதல்ல ரஃபா நஸ்ப ஜர் என்ன எழுதுங்களே? இது நஸ்பு. நானா வெளியால் பார்த்தாலும் ஒண்டுமா இருக்குது. அப்போ அர்த்தத்தையும் பாருங்க. ஒண்டாண்டு கேட்பவன். வெளியாலையும் பார்க்கல ஒண்டேண்டாம்மா, அர்த்தமும் ஒண்டேண்டா. அப்போ ஒன்று தான். யோசிக்க தேவையில்லை. ஒன்று. ஆனா பெண்ணா?
ஆண் எப்படி சொல்றீங்க ஆண்? முஸ்லீம் சரி, முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமீன் அல் முஸ்லிமு அல் முஸ்லிம் இது அல் வந்து சொல்லித்தான் வந்தில்ல. அல் அல் சாய் அஸ்ஸாயில அஸ்ஸாயில அஸ்ஸாயிலு அஸ்ஸாயிலு சாயிலி. ரைட், ஓகே. அப்போ ஆண் சாட். சரி, கடைசி என்னது? அல் மூமினீன. இதை நான் ஒன்றும் சொல்லலாமா, நீங்கள் எழுதுங்க. அல் மூமினீன நான் ஒன்றும் சொல்லலை. அல் மூமினீன ரஃபா. சரி, வேற நான் ஒன்றும் சொல்லலை, வாயை பொத்தி கொண்டிருக்கிறேன். சாட்டுக்கு பேத்துருவாங்க. முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிம் முஸ்லிமூன முஸ்லிமீன கண்டுபிடிச்சிட்டீங்க. மாஷா அல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கொஞ்சம் நீங்கள் என்ன ஒன்று சீட்டிங்க கொஞ்சம் இல்லைங்க, இதை க்ளோஸ் பண்ணுறேன். ரைட், ஓகே. நஸ்பு இல்லாட்டி ஜர்ரு. சரி, அப்படி கொஞ்சம் பிழையாகணும். பிழையாகி கண்டுபிடிச்சா தான் மறக்காது. இல்லை, முஸ்லீம் சாட்டுக்கு போகணும், அப்போ தான் தெரியும். சரி, ஓகே. நம்பிக்கையாளர்கள் நிறைய ஆட்கள். எப்படிம்மா சாட்டில் இருக்குதும்மா, அர்த்தம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் இதுக்கு அர்த்தம் பார்க்க தேவையில்லை. நம்பிக்கையாளர்கள் நிறைய ஆட்கள் ஆண் பால் இல்லைம்மா. நம்பிக்கை இது அர்த்தம் பார்க்க தேவையில்லை. இதில் நீங்கள் ஏன் தெரியுமா, முஸ்லிமீன்னு எப்பயுமே 3 பேருக்கு மேலே தான். இது ஈன சவுண்டை கண்டாலே 3 பேர் தான். 3 ஆண் சாட்டில் இருக்கிற சொல்லி. மாஷா அல்லாஹ். சரி, இன்றைக்கு லெசன் முடிஞ்சு ஆல்ரெடி 50 நிமிஷம் ஆகிட்டு. நீங்கள் 50 நிமிஷம், நான் இந்த உஸ்தாத் கிட்ட படிக்கல 3 ஹவர் ஒரு லெக்சர். 3 ஹவரை படிக்கணும். 3 ஹவர் 4 ஹவர் இது அதுவும் ஃபுல்லாக முடிக்க மாட்டார். இப்படி எத்தனையோ விஷயம் சொல்லுவார். உங்களுக்கு 50 நிமிஷம் நத்திங் உண்மைக்கு சொல்ல போனால். மாஷா அல்லாஹ், நான் இந்த ஷோர்ட்டாகி தான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இங்கே மிஸ் ஆகி நோண்டிக்குது எண்ணிக்கையில் ஒன்று பண்ணல, இதையும் பண்ணுவோம். அடுத்தது இன்றைக்கு சில விஷயங்களை நான் செய்யலை, அதை ஒன்றுமெண்டு தான் செய்யலை. அதை நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஏண்டா ஆல்ரெடி உங்களோட தலை கொஞ்சம் லைட்டாக குழம்பிக்கும். லேசி மாஷா லேசி தானே, கஷ்டம் இல்லை, உங்களுக்கு கேள்வி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் லேசாக்கணும் எங்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் குர்ஆனை படிக்கிறதும் லேசாக்கணும், குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செய்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லேசாக்கணும். அதை சுற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை படித்து அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு முழு உம்மத்துக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி. எங்களுக்கு சாட்சியாக கபருக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். கபருக்கு கியாமத் நாள்ல நீதுவனாக நீங்கட லோயராக வரணும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸை நான் இன்னொரு டைமுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி. சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.